அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ரொம்ப சிறப்பான ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த துவாவை நீங்கள் ஓதுவதின் மூலம் உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, மலை அளவு உஹது மலை அளவுக்கு கடன் இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அது எல்லா கடனையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். அதற்கான வழியையும் உங்களுக்கு காமிச்சிடுவான். அதோடு இல்லாமல் வறுமை நீங்கி நீங்களே போதும் போதும் சொல்கிற அளவுக்கு உங்கள் மன நிறைவு பண்ணுற அளவுக்கு திருப்தியான ஒரு செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான். அந்த அளவுக்கு சிறப்பான துவா இது. இந்த துவாவை பொதுவாக நாம் தினமும் நம்ம சொல்லலாம். ரமதான் மாதத்தில் குறிப்பா இந்த துவாவை ஏன் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தில் நாம் கேட்கும் துவா கபுல் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துள்ளான். ஒரு நோன்பாளியின் துவா மறுக்கப்படாமல் ஏற்கப்படும். தஹஜுத் நேரத்தில், அதாவது சஹர் நேரத்தில் நாம் கேட்கப்படும் துவா கண்டிப்பா கபுலாகும். அதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தில், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன துவா செஞ்சு கேட்டாலும் அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அதை தருவான். இப்படி நாம் துவா கேட்டவுடன் நிறைவேறக்கூடிய ஒரு 2 நேரங்கள், சிறப்பான 2 நேரங்கள் இந்த மாதத்தில் உண்டு. இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு நாளிலும் அது உண்டு. அதை வீணாக்காமல் அதை சரியாக பயன்படுத்தி குர்ஆன் மற்றும் ஹதீஸில் உள்ள சிறப்பான சில துவாக்களை தேர்ந்தெடுத்து ஓதும் போது நம் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் பண்ணுறாங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, நிறைய கடன் இருக்குது, கல்யாணம் வச்சுருக்கேன் பொண்ணுக்கு, ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கும், எப்படி கல்யாணம் பண்ண போகிறோம் தெரியல சொல்லிட்டு நிறைய அவங்கவுங்க பிரச்சனைகளை நிறைய சொல்லி துவா செய்ய சொல்லி கேட்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த துவா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவை தரும்னு நினைக்கிறேன். சிறப்பான ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்கும். இந்த துவாவை நீங்கள் கேட்குறது மூலமும் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நீக்கி விடுவான். உங்கள் அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவாக இந்த துவா நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. துவா சொல்றதுக்கு முன்னாடி இந்த துவாவை எப்போ ஓதணும் அதை நான் சொல்கிறேன். நோன்பாளியின் துவா, அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கேட்குற துவா கண்டிப்பாக கபூல் ஆகும். அதனால் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதி கேளுங்க. அதிகமாக துவா ஓதுங்க. உங்களால் எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஓதலாம். ஓதி பிறகு உங்கள் கஷ்டங்களை அழுது அல்லாஹ் கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் அனைத்து கடன்களையும் அடைத்து உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தி விடுவான். நோன்பு திறக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகமான பெண்கள் சமையல் அறையில் தான் இருப்பாங்க. சமையல் அறையில் இருக்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம் சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இந்த துவாவை நீங்கள் கேளுங்க. ஏன்னா மனசார நம்ம துவா செய்யும்போது அல்லாஹ் எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் சரி அதை கபூல் செய்வான். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த துவாவோட பொருளை, ஒவ்வொரு பொருளையும் மனசார, அந்த ஒவ்வொரு வாக்கியத்தோட பொருளையும் மனசார உணர்ந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கி செல்வம் பெருகணும், கடன் இருந்தால் அந்த கடன் எல்லா கடனும் அடையணும், ஹஸ்பண்டுக்கு சரியான வேலை இல்லாமல் இல்லை சம்பளம் கம்மியாக இருந்தால் நல்ல வேலை கிடைச்சி அதிகமான சம்பளம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியத்து வச்சுட்டு பெண்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஓதலாம், மனசார ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உள்ளங்களை பார்க்கின்றவன், உங்கள் கஷ்டங்களை நிச்சயமாக நீப்பான். இப்போ அந்த துவா என்னென்னு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் 3 தடவை ஓதி காமிக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க. அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், என் தேவைக்கு ஹராமானதற்கு பதிலாக ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக. என்னுடைய தேவைகளை போதுமானதாக்கி வைப்பாயாக. மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளை கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக.
கடன் நீங்க செல்வம் பெருக கேட்கக்கூடிய சிறந்த துவா இது. மலையளவு கடன் இருந்தாலும் சரி, இந்த துவாவை தொடர்ந்து நாம ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் அனைத்து கடன்களையும் அல்லாஹ் அடைத்திடுவான், அதற்கான வழியையும் காட்டுவான். அதனால உங்க வீட்டில் கஷ்டம் வறுமை இருக்கிறவங்க, கடன் அதிகமாக இருக்கிறவங்க இஃப்தார் டைம்ல இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கிங்க. இந்த எண்ணிக்கையில தான் ஓதணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ உங்க டைமை பொறுத்து அதிகமாக மனசார ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து கடன்களையும் அடைத்து நீங்கள் போதும் என்று எண்ணும் அளவுக்கு உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான். அதோடு யாரிடமும் கையேந்தும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை நிச்சயம் உங்களுக்கு ஏற்படாது. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து கடன்களையும் அடைத்து உங்கள் வறுமையை நீக்கி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.